வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். அது நம்ம மறந்து போன கலைகளை தினமும் செஞ்ச வேலை தான் அது. ஆனால் நம்ம மறந்துட்டோம், செய்ய தவறிட்டோம். இப்போ அந்த கலைகள் மூலமாக, அந்த வடிவங்கள் மூலமாக நாம் செயற்கை காரியங்கள் நம்மளால் செய்ய முடியுன்றது முற்காலத்தில் இருந்தது. அது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கோயிலின் சிற்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த வடிவமைப்பை வச்சுருக்காங்க. மிதிவண்டி, மோட்டார் வண்டி, விமானம் போன்றவை வடிவமைச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய கற்பனா சக்தியும் பிற்காலத்தில் இதெல்லாம் மாறப்போகுதுன்றது விஞ்ஞான அறிவையும் நம்ம காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மூலமாக முத்திரைகள் மூலமாக நம்ம செயல்களை நம்மளால் செய்ய முடியுன்ற விஷயத்தை நம்ம இது மூலம் பார்த்துட்ருக்கோம். சந்திரபாபு ஒரு படத்தில் பாடுவார், ஒன்றுமே புரியலை உலகத்தில், என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியலை உலகத்தில், கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலுடைய பரிணாமத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடலுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவருக்கு உலகத்தில் எதுவுமே புரியலையா. காரணம், அவருடைய மூளை செயல்திறன் தெளிவாக இல்லை, மன அழுத்தத்தில் இருக்கார். இப்போ மன அழுத்தத்தில் மட்டும் இல்லை, மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதை செஞ்சால் செய்யுமா, இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கே தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்ற எந்த ஓட்டத்தில் மக்கள் சிக்கி தவிச்சிட்ருக்காங்க. ஒரு சிலருக்கு சரியான முடிவை எடுக்கிறதுல தயக்கம், நிறைய பேருக்கு அந்த முடிவு எடுத்தாலும் அதை செயல் கொண்டு வரத ஒரு தயக்கம். இப்போது அந்த வகையில் இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? இப்போது மனக்கலக்கம் வந்து விட்டாவே உடல் கலக்கம் வந்துவிடும், மனச்சோர்வு வந்து விட்டாலே உடல் சோர்வு வந்துவிடும். மனக்கலக்கமும் உடல் சோர்வும் சேர்ந்து போச்சு அப்படின்னா எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. எதுலேயும் ஒரு தயக்கம், ஒரு காரிய நிறைவின்மை. எந்த காரியத்தை எடுத்தாலும் இது என்னால் செய்ய முடியுமா முடியாதா. இப்போது உதாரணம் பார்த்திங்கன்னா, மனச்சோர்வு வந்துட்டாவே பல மைல் தூரம் நடக்கக்கூடிய நபர் ஆனால் இன்னும் இவ்வளோ தூரம் தான். இப்போ அந்த காலத்தில் இந்த மனச்சோர்வு போகுது, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணால் அப்போ நடைப்பயணம் தான். ஒரு ஊருக்கு ரொம்ப தொலைவு இருந்தால் யாரும் போய் கேட்டால் அந்த முக்கு திரும்புங்க, அந்த ஊர் வந்துடும். அந்த முக்கு திரும்பிட்டால் அந்த முக்கு திரும்ப வந்துடும். அப்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவ்வளோ தொலைவு இவங்க நடக்கணும், அந்த அவ்வளோ தொலைவுன்னு சொல்லிட்டு இவங்க மனச்சோர்வு அடைஞ்சிருவாங்க. அப்போது இவங்களால் நடக்கிறது முடியாது. அப்போது கிட்டக்க ஒரு தூரத்தை காட்டுவாங்க. அப்போ இது வந்துருச்சு, கொஞ்சம் நடையை கொஞ்சம் வேகமாக போடுவாங்க. திரும்பணும்னா இல்லைங்க, அவங்க சொன்னது சரிதான், இது திரும்பினா அது அந்த முக்கு தான், அது கண்ணுக்கு தெரியாது இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போது அந்த காலத்து மனிதர்கள் என்ன பண்ணாங்க, நடைப்பயணத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மிக தொலைவுள்ள தூரத்தை கூட வெகு அருகாமல் இருக்குமான்னு சொல்லி அவங்களோட ஊக்கத்தை கொடுத்து, அப்போ கடைசியில் போய் கேட்பாங்க, எங்கே தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், வந்துட்டப்பா அது ஒரு 4 எட்டு போடு, இவன் மட்டும் சோர்ந்து போய் 4 எட்டு போடுவோம் அந்த ஒரு ஒன்று. அதுபோல் ஒரு கிரியா ஊக்கி மிக தொலைவு தூரத்துலேயும் மிக அருகாமையில் இருக்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வழிநடத்தி அந்த அதிக தொலைவு சோர்வுலமாக கணக்கு வச்சுருக்காங்க. அதை போல் மனசு இருக்கிற அழுத்தத்தை வெளியேற்றணும், மூளையுடைய செயல்திறனை அதிகரிக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படின்னா, என்னால் சாப்பிடவே முடியலப்பா, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு திம்மையாயிடுது, செரிமானமே இல்லைப்பா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? செரிமானத்தை வைக்கக்கூடிய அந்த திரவத்தையும் சுரக்கணும், அந்த திரவத்தோடு போய்ட்டு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்து செரிமானத்தையும் அந்த குடல் செரிமானத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது மனசில் கவலை இருந்தாலோ, கோபம் இருந்தாலோ, வருத்தம் இருந்தாலோ, எரிச்சல் இருந்தாலோ அந்த செயல்கள்
வன்மையாக நடைபெறாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு பார்த்தோமோ அப்படின்னா, இந்த மூளைச்சோர்வு, மனச்சோர்வு, மனக்கவலை, இதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது. அதுக்கு பேர் கனிஷ்ட முத்திரை. கனிஷ்ட முத்திரை இதில் கனிஷ்ட முத்திரை பார்த்திங்கன்னா கனி இஷ்ட ரெண்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, அது பழத்தை பிடிக்காதவங்களுக்கு யாருமே இருக்காது. அப்போது அந்த முத்திரை ஒவ்வொருத்தருக்கும் பயன் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு முத்திரை. யாருக்கெல்லாம் மனம் அழுத்தம் இருக்கோ அவங்க இந்த கனிஷ்ட முத்திரையை செய்யலாம். சரி, இந்த கனிஷ்ட முத்திரையை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சப்பனம் போட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு தண்டு வடத்தை நேராக வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று இப்படி வைக்கலாம், இல்லைன்னா கையில் அப்படி மூடிக்குங்க. மூடிட்டு இந்த கட்டை வரல இப்படி இணைங்க. அதாவது நீர்பூதத்தோட இணையணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மண்பூதத்துக்கு ஒரு வலுவை கொடுக்கும். சரி, இந்த கனிஷ்ட முத்திரையோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மன அழுத்தத்தை வெளித்தள்ளிடும், சந்தோஷத்தை உள்ளே கொண்டு வந்துடும், மன மகிழ்ச்சியை உள்ளே கொண்டு வந்துடும். அடுத்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கலை விளக்கும். மலச்சிக்கல் உருவாகிறது காரணம் ஜீரண பிரச்சனை. அஜீரணத்தன்மையை விலக்கி ஜீரணத்தன்மை அழகாக ஜீரணமாகும். இப்போது குடல் இயக்கத்தை நன்றாக இயங்க வைக்கும். குடல் நன்றாக இயங்குச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 5 விதமான குடல்கள் இருக்குது. அன்னக்குடல், ஜீரண குடல், மலக்குடல் மனை. அப்போ இந்த 5 விதமான குடல்களுக்கும் நல்ல இயக்க பண்புகளை கொடுத்து அந்தந்த குடல் அந்தந்த வேலை செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு அந்த பிராண சக்தியும் அந்த 5 விதமான வாயுக்கள் இருக்குது. இந்த கனிஷ்ட முத்திரை பார்த்திங்கன்னா வாத தோஷத்தை, வட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்கிறது, சமன் செய்கிறது. பார்த்திங்கன்னா பித்த வாத கபையெல்லாம் நகர முடியாது. பித்தம் ரத்த ஓட்டம், கபம் மூட்டுக்குள்ள உள்ள ஜவ்வுகள்லாம் இருக்கும், இப்போ நகர முடியாது. ஆனால் அதை செவ்வனை இயக்கிறதுக்கு இந்த வட்ட தோஷம், அதாவது வாத தோஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா அதிகமாக வேகும், சில தடைப்பட்டு நிற்கும். இப்போது வாத தோஷம் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல். மனச்சிக்கல் வந்தால் மலச்சிக்கலோ, அதே போல் வாத சிக்கல் வந்தால் உடல் சிக்கல். வலி எங்கே இருக்குன்னு தெரியாது, அங்கங்கே வலிக்கும். அப்போது இந்த வாத தோஷத்தை சமன் செய்யறதுல இந்த கனிஷ்ட முத்திரை மிகச்சிறந்தது ஒரு முத்திரை. இது மார்புக்கு நேராக வைக்கணும், தண்டு விட நேராக இருக்கணும். இப்போது அதீத சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல தண்டு விடத்துக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குது. ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஊக்கம் அளித்து நம்ம அழகாக வருத்தமில்லாத தன்மையை கொண்டு போயிடும். உடல் இயக்கத்தை மிக சீராக கொண்டு போகும். அதே சமயம் இந்த கனிஷ்ட முத்திரையானது எலும்புகளுக்கு வலு கொடுக்கும், மூளைக்கு வலு கொடுத்து மூளை அந்த பிட்யூட்டரி கிளாண்டை இயக்க வச்சு நம்முடைய மகிழ்ச்சியாக வைக்கிறது. எந்த தொய்வு இல்லாமல் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே இந்த கனிஷ்ட முத்திரை உடலுக்கு வன்மை கொடுக்க, அதே சமயம் இன்சோமினியன் சொல்லக்கூடிய தூக்க பிரச்சனை, தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கமே வர மாட்டேது, நைட்டெல்லாம் பொருண்டு கொடுக்குறேன்ப்பா, துளி தூக்கம் வர மாட்டேதுப்பா, ஆனால் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒரு பயம் இல்லை, ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்குது. அப்போது அந்த வாதத்துக்கும் மனோ சிந்தனைக்கும் தொடர்பு உண்டு. மனமும் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மாறக்கூடியது, வேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்முடைய மனம் ஒரு அரை நொடியில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பற்றி சிந்திக்கும். நம்ம அமெரிக்கா ஏற்கனவே போயிட்டு வந்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தோட ஞாபகத்தை கொண்டு போகிறது மனம். அப்போ மூளையில் செயல்திறனை ஊக்குவிக்கும். ஆக இந்த மன ஓட்டத்தை சரி செய்து மன நிம்மதியை கொடுக்குது. மன நிம்மதிக்கு ஒருத்தர் வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாமே அற்புதமாக இருக்கும், பொறுமையாக இருக்கும். பொறுமை நமக்கு முதல்ல பொறுமையை கொடுக்கும், சகிப்புத்தன்மையை கொடுக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, இது 2 நமக்குள்ளே வந்துருச்சுனாவே நம்ம எல்லா காரியங்களையும் அற்புதமாக செவனே செய்ய முடியும். எவ்வளவு கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும்
எளிதாக செய்ய முடியும். அப்போது இது வந்து ஒரு உடலுக்கு ஊக்கம் தருகின்ற ஒரு அற்புதமான முத்திரை இந்த கனிஷ்ட முத்திரை. இந்த கனிஷ்ட முத்திரை செஞ்சு வாழ்க்கையில் எல்லோரும் பயனடையும். குறிப்பாக ஒரு விஷயம், இந்த முத்திரை வந்து ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. நம்ம மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வளம் பெறதை விட அடுத்தவங்களும் பயன்படணும். அது எந்த அளவுக்கு இந்த லைக் பட்டன் நம்ம அழுத்துகிறோமோ அந்தளவுக்கு நிறைய நபர்கள் பார்த்து இந்த சமுதாயமானது ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு இந்த கனிஷ்ட முத்திரை ஒரு சிறந்த ஒரு முத்திரை. அந்த லைக் பட்டன் பண்ணிவிடுங்க, அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.